ஸோ நீங்கள் லவ் பண்ண ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனல் ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், ரொம்ப லவ்வில் மாட்டிட்டு பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்குது, பயங்கர சேடாக இருக்கேன், பயங்கர டிப்ரெஷனாக இருக்கேன், அதுலேருந்து வெளியே வர முடியல, ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் தேவை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Knight of Swords, Five of Swords, Judgment, Page of Wands, Seven of Wands, Nine of Swords. Okay. Hanged Man, Ace of Cups, Eight of Cups, Eight of Pentacles, Temperance, Seven of Cups. Okay, so bottom of the deck, Eight of Wands. நமக்கு 888 angels numbers ரொம்ப important. Okay, okay. Ordinaries, awareness, sorrow, flowering, going with the flow, sharing, laziness, fool, comparison. Okay, inner city, consciousness, turning it. Okay, mind. Okay, thank you. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுறப்போ ட்ரூ ஃபீலிங்ஸ் தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பர்சனல் ரீடிங் கிடையாது, இது கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங்காகவும். யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபூல் ஆகும். ஓகே, ஃபூல் மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஆளுக்கு ஆள் இம்பார்ட்டன்ட். ஓகே, அது வந்து யாரோட பேச்சையும் கேட்கக்கூடிய ஒரு கேரக்டர் கிடையாது, சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர். அயாளுக்கு ஒரு லைஃப்பை குறித்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. ஓகே, ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பர்சன் ஆகும். இவர் உங்ககிட்ட மட்டும் சீரியஸாக அப்படி இல்லை. இவர் டோட்டலாக இவருக்கு வந்து
இவருக்கு எங்கேயுமே சீரியஸாக நின்றுட்டு இல்லை. அயாளுக்கு கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன். இன்றைக்குள்ளே பாட கழிஞ்சால் போதும், நாளைக்கு இன்னடி தான் எனக்கு என்ன. ஓகே, அயாளுக்கு அயாள் இம்பார்ட்டன்ட். அயாள் லைஃப்பை அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டர். ஃப்ரெண்டு, பார்ட்டி, செலிப்ரேஷன், ஓகே, ரொம்ப லைஃப்பை என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டர். ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஜீவிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அயாளுக்கு அயாள் இம்பார்ட்டன்ட், ஆளுக்கு ஆள் இம்பார்ட்டன்ட், ஆளோட காரியம் இம்பார்ட்டன்ட், ஆளோட சந்தோஷம் இம்பார்ட்டன்ட். மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பர்சன், சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு பர்சன். லைஃப்பை எனி டைம் அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணணும். என்ஜாய்மெண்ட் தான் இவருக்கு இம்பார்ட்டன்ட். தான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு போகக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, சுத்தமாக ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பர்சன், சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு பர்சன். அயாள் யார் சொல்கிற பேச்சும் கேட்க ஒரு கேரக்டரே கிடையாது. அயாள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு, ஓகே நான் இப்படி தான் இருக்கணும், என்னோடய லைஃப் இப்படி தான் இருக்கணும், யாரோட பேச்சையும் கேட்காத ஒரு கேரக்டர். இந்த வயசில் மூத்தவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்தாலும் அதையும் கேட்காத ஒரு கேரக்டர். இவர் ஃபேமிலி சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர். யாரோட பேச்சையும் கேட்காத ஒரு கேரக்டர். மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பர்சன் மாட்டி இவர் பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. அதாவது இதோட ஒரிஜினல் கேரக்டர். ஓகே, மேபி மற்ற எல்லா காரியத்திலும் ஓகேவாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி வேலை காட்டலாம், மெச்சூரிட்டி இல்லாத அளவுக்கு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு யாரும் அட்வைஸ் பண்ணலாம், நீ இப்படி இருக்காத, உன் லைஃப்பை செட்டில் பண்ணு, உன் லைஃப்பை பார்த்துக்கோ, ஃப்யூச்சரை பற்றி யோசி. இவருக்கு யாராவது அட்வைஸ் பண்ணலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், வயசில் மூத்தவங்க யாராக இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் கூட அடிக்கடி அட்வைஸ் கொடுத்துருக்கலாம் அந்த ஒரு பர்சனுக்கு. நீ சொல்லிப்பாரு, நான் கேட்டுப்பாரு, இந்த ஒரு ப்ராவர் பண்ணிட்டு உண்டு. யாருடைய பேச்சு கேட்காத ஒரு கேரக்டர். அயாள் இம்பார்ட்டன்ட். ஓகே, காலையில் எழும்பணும், நைட்டு உறங்கணும். இந்த இடைப்பட்ட டைமில் எப்படிலாம் லைஃப்பை அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டர். ஓகே, அவருக்காக யூனிவர்ஸ் உங்களை கொடுத்துട്ടുണ്ട്. அயாளுக்கு டோட்டில் ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர், ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர். அப்போ உங்களை கொண்டு யூனிவர்ஸ் கொடுக்கும்போது அதில் மட்டும் மெச்சூரிட்டி வரைக்கும் வந்துட போதா என்ன? உங்ககிட்டே மெச்சூரிட்டி இல்லாமல் பிஹேவ் பண்ணிட்டு உண்டு, ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு இல்லை. இவர் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப் இவருக்கு என்னென்னா இது லெஸ்ட்டோ, அட்ராக்ஷனோ, அஃபெக்ஷனோ என்னவா இருக்கும், அந்த ஒரு சுச்சுவேஷன் நின்றுட்டு உண்டு. ஏன் நான் இந்த ஒரு பர்சனை மீட் பண்ணேன், மேபி இந்த ஒரு இவருக்கு ஆக்சுவலி இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டும் இவருக்கு ஸ்நேகம் உண்டு. ஸ்நேகங்கிறது சோல் லெவலில் ஸ்நேகம் உண்டு உள்ளுக்குள்ள. ஓகே, இவர் அறியாமலே ஒரு அன்கண்டிஷனல் லவ் உங்கள் மேலே ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் இவர் பல தடவை இவர் டவுட்டு சுச்சுவேஷன் நின்றுண்டு. என்னவா இருக்கும், லெஸ்ட்டோ, எனக்கு எது அட்ராக்ஷனோ, எனக்கு எது ஒரு அஃபெக்ஷனோ, இன்றைக்கி லவ்வோ என்னவா இருக்கும். ஓகே, இவர் நின்றுட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு அது இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் மனசில் இருக்கும். சுத்தமாக ஒரு மெச்சூரிட்டியில் ஒரு சீரியஸ்னஸ் இல்லை, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. எப்போவுமே எனக்கு கெரியர் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோடய கோல் இம்பார்ட்டன்ட், இவரை சுற்றிட்டு உண்டு. அப்போ நீங்கள் பல தடவை அந்த ஒரு பர்சன்கிட்ட அட்வைஸ் கொடுத்துருக்கலாம். ஓகே, நீ எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீ இப்படி இருக்காத, ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் வேணும், நம்ம 2 பேருமே சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். இவருக்கு யாராவது ரூல்ஸ் போட்டால் இவருக்கு பிடிக்காது. இவர் உடனே ஒரு பவுண்டு, இவர் உடனே அந்த இடத்துல தான் உடனே பிளாக்ல போட்டு ஓடியாகும். ஓகே, இந்த மாதிரி நின்றுட்டு ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஒன்லி ஒரு பவுண்டரி செட் பண்ணி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களை பிளாக்ல போட்டிருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை எல்லாரும் சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம், ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்ருக்கலாம். கோயின் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன். யார் எப்படி போனால் எனக்கு என்னோடய காரியம் நடந்தால் போதும். காலையில் நான் எழும்புறேன்னா, நைட்டு உறங்குறேன்னா, என்ன எவ்வளோ தூரம் சந்தோஷமாக வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சந்தோஷமாக வச்சுட்டு நான் போயிடணும். ஓகே, இதுதான் அந்த ஒரு பர்சனோட கேரக்டர், கோயின் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன். இது ஒரு வகையாக இது ஒரு ஜாலியான ஒரு கேரக்டரே வரும். ஓகே, ஓகே, ஸோ இதில் மேஜராக இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிறதுக்கு, இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் விட்டு போகிறதுக்கு ஒரு ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சுத்தமாக ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பர்சன், ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு பர்சனுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு. ஓகே, எங்கள் ஆளுக்கு மனசிலாகும், யாரோட பேச்சை கேட்கக்கூடிய ஒரு கேரக்டரும் கிடையாது. ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. மற்ற எல்லாத்துக்கும் ஓகே, ஃபேமிலி வைஸ் ஓகே, சொசைட்டி வைஸ் ஓகே, கெரியர் வைஸ் ஓகேயாக இருக்கலாம். பட் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் தான் இம்மெச்சூரிட்டி லெவலில் இவர் பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. பட் ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா யாரோட பேச்சும் கேட்கக்கூடிய கேரக்டர் கிடையாது. அயாளுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவாங்க. யாரையும் புஷ் பண்ணி இவரை இந்த காரியத்தை பண்ணு, அந்த காரியத்தை பண்ணு இவர் கேட்கவே மாட்டார். இவருக்கு அது தோணணும், மைண்டில் தோணணும். யாரும் புஷ் பண்ணி சொல்லி கேட்கக்கூடிய கேரக்டர் இவருக்கு கிடையவே கிடையாது. இதில் மேஜராக ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இவரும் நீங்களும் மீட் பண்ணிட்டு உண்டு. அது யூனிவர்ஸ் உங்களோட மீட் பண்ண வச்சுட்டு.
അയാളെ മീരി ഒരു സോൾ ലെവലിൽ ഒരു അട്രാക്ഷൻ ഒരു ഇൻറ്റൻസിറ്റി ഫീൽ ആയിട്ടുണ്ട്. അത് അവരെ അറിയാമലേ അവർക്കൊരു ഡീപ്പ് കണക്ഷൻ ഫീൽ ആയിട്ടുണ്ട്. ബട്ട് അത് പല തടവ ഇവരത് ഡൗട്ട് സിറ്റുവേഷൻ ഇട്ടുണ്ട്, എന്നെ മറക്കും. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபுல் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மூவ் ஆன் பண்ணி மேபி இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை மூவ் ஆன் பண்ணி 5 months இருக்கலாம். ஓகே, 5 months இருக்கலாம், இல்லைங்க 5 weeks இருக்கலாம், இல்லைங்க 5 days இருக்கலாம், இல்லைங்க 5 years இருக்கலாம். காரணம் என்னன்னா ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர் இவர் பல தடவை கம்பேர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, மேபி ஃபேமிலியும் உங்களே கம்பேர் பண்ணிட்டு உண்டு. கம்பேர் பண்ணி இவர் வந்து எமோஷ்னலாக திங்க் பண்ண ஒரு கேரக்டராக இருந்தாச்சுன்னா கட்டாயம் உங்களை சூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா ஸ்நேகம் தான் இம்பார்ட்டன்ட், காதல் தான் இம்பார்ட்டன்ட், அன்கண்டிஷனல் லவ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு திங்க் பண்ணுற ஒரு கேரக்டராக இருந்தால் கட்டாயம் உங்களை திங்க் பண்ணியிருப்பார். இவர் உங்களையும் ஃபேமிலியை கம்பேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. இவங்களுக்கு வந்து என்னது ஓகே, இவர் ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். நான் என்ன சொல்லலை, யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு கேரக்டர், ஃபேமிலிக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு கேரக்டர். அயாள் தான் இம்பார்ட்டன்ட். அப்போ இவர் ஓவர் திங்கிங் பண்ணி இவருக்கு வந்து இவரை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுறதுக்கு மேபி இவரை வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிப்பார். நான் இவங்க கூட நிற்கிறேன், எனக்கு என்ன யூஸ் இருக்குது? இப்போ நான் ஃபேமிலி கூட இருக்கிறேன், எனக்கு என்ன யூஸ் இருக்குது? எனக்கு வந்து எனக்கு ஒரு என்ன லைஃப்பில் க்ரோ ஆகிறதுக்கு எனக்கு எதாவது பெனிஃபிட் இருக்கா? ஓவர் திங்கிங் பண்ணுற கேரக்டர். அப்போ ஓவர் திங்கிங் பார்க்கக்கூடிய டைமில் இவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா இவர் இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருக்காரோ அது அவருக்கு இம்பார்ட்டண்டாக ஃபீல் ஆகிட்டு. காரணம் அவர் அதிலே ஒரு ஸ்நேகம் ஒன்று இவர்கிட்ட ஸ்நேகம் ஒரு விஷயம் எதிர்பார்க்க முடியாது. அங்கேயும் ஸ்நேகம் ஒன்று கிடையாது, ஃபுல்லாக ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். ஓகே, நம்ம எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளை நமக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்களுக்காக நம்ம எந்த வேணாலும் பண்ணுவோம். நமக்கு ஸ்நேகம் தான் இம்பார்ட்டண்டாக இருக்கும், காதல் தான் இம்பார்ட்டண்டாக இருக்கும், லவ் தான் இம்பார்ட்டண்டாக இருக்கும். பட் இவங்க ஒரு சில ப்ராக்டிக்கலான பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நான் அவங்க கூட இருக்கிறேன், எனக்கு உங்களுக்கு வந்து என்ன யூஸ் இருக்குது, வாட் இஸ் த யூஸ், அந்த மாதிரி நிற்பாங்க. அப்போ அந்த மாதிரி நிற்கும் போது இவர் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும். இப்போ எந்த ஃபேமிலியில் இருக்காங்கன்னா அந்த ஒரு சுச்சுவேஷன் இம்பார்ட்டன். ஏன்னா அதை கொண்டு இவருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர். ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி இவர் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லை பல தடவை இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் திருத்த ட்ரை பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு பல தடவை ஃபீல் ஆகலாம், எஸ் என்னோட லவ்னால இந்த ஒரு போஸ்ட் நான் எப்படியா திருத்திடுவேன், என்னால் திருத்த முடியும். நீங்கள் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபீல் ஆகிருக்கலாம். பல தடவை இந்த ஒரு போஸ்ட்டுக்கு சில விஷயங்கள் புரிய வைக்க கஷ்டப்பட்டுருக்கலாம். ஸோ அந்த டைமில் நீ எப்படி எனக்கு ரூல்ஸ் போடுவேன், நீ சொல்லுறது நான் கேட்கணுமா, நீ இல்லை யார் சொல்ல நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் உங்ககிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை பேசி உடனே அந்த இடத்துல பிளாக்கில் போட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, திருத்தி டயர்ட் ஆகிட்டோன்னு நீங்கள். இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்களை ஃப்ரீயாக விட்டுறது பெட்டர். ஏன்னா இவங்க யாருக்கு பேச்சை கேட்காத ஒரு கேரக்டர், இவங்க திருந்த போகிறதும் கிடையாது. இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து நின்னானா அது வந்து ஏன்னா நீங்கள் பல தடவை ட்ரை பண்ணிட்டு உண்டு இவரை சேஞ்ச் ஆக்குறதுக்கு, இவரை திருத்துறதுக்கு. ஒரு இம்மெச்சூரிட்டி லெவலில் இவர் பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. அப்போ உங்களுக்கு அது இருந்து டயர்ட் ஆகிட்டு உண்டு. எந்தாலே போகணும் விட்டுட்டு உண்டு. இதுக்கு மேலே என்னால் எஃபர்ட் போட முடியாது, எவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட முடியும், எனக்கு 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 என்னோட எனர்ஜி போகுது, எனக்கு எனி டைம் ஹர்ட் ஆகுது. அது இவர் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை மென்டலி பிசிக்கலி டவுன் ஆகியிருக்கலாம். என்னாலே இப்போ நீங்கள் விட்டுட்டு உண்டு. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் ஃப்ளோ பண்ணலாம். செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறீங்கன்னா சூப்பர், அவங்களுக்கான ஒரு எனர்ஜி. செல்ஃப் ஃப்ளோ நீங்கள் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கான ஒரு எனர்ஜியே கிடையாது. நீங்கள் செல்ஃப் ஃப்ளோ பண்ணினால தான் இவரோட லைஃப்பில் சேஞ்சஸ் தெரியுது. ஓகே, ஆக்சுவலி பார்த்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு மேபி நீங்கள் நினைக்கலாம் இந்த ஒரு பர்சனை பல தடவை உங்களுக்கு ஒரு டவுட்டு ஃபீல் ஆகிருக்கலாம், இது விதியா, இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்து இது விதியா? அஃப்கோர்ஸ் விதி. ஓகே, இந்த ஒரு பர்சன் நீங்கள் லைஃப்பில் மீட் பண்ணணும், இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகணும், உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது விதி. இந்த லைஃப்பில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிவைனோட சப்போர்ட் இருக்குது, ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் இருக்குது, டிவைனோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அது எப்படி உங்களுக்கு அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் வேண்டாம் மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த ஒரு பர்சன்கிட்ட ஒரு கால் ஒரு மெசேஜ் வரும். நல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடிப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி எனக்கு நீ வேண்டாம், எனக்கு நீ இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போக முடியாது, மூவ் ஆன் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுக்கும்போது இவர்கிட்ட ஒரு மெசேஜ் வரும், ஒரு கால் வரும். அப்படி இல்லையா அந்த ஒரு பர்சனோட நேம் பார்ப்பீங்க.
அப்படி இல்லையா இந்த போஸ்ட் சம்மந்தப்பட்ட நியூஸ் உங்களுக்கு வரும். எப்போல்லாம் நீங்கள் அந்த ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஒரு போஸ்டரோட திங்கிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் நமக்கு அந்த டிவைன் கனெக்ஷன் சொல்கிறது. ஓகே, சம்டைம் எனக்கு தோணுது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இஷ்யூ உண்டு. மேபி உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம். இந்த ஒரு பர்சனோட கேரக்டரை பார்த்து உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம், இவங்களை வச்சுட்டு நான் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பில் முன்னோட்டு கொண்டு போகிறது. ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் என்னென்னா, இப்போ நான் வந்து பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸோ அதனால நான் அப்படி பேசுகிறேன். ஓகே, இங்கே நமக்கு மேல் ஆர் ஃபீமேல் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், எனர்ஜி தான் இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்கன்னா ஓகே அடிபொலி. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு டோட்லி ஸ்டக். நான் சொன்னேன்ல, சுத்தமாக மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு பர்சன், சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு பர்சனை நீங்கள் ஸ்டக் ஆக்கிட்டு உண்டு. ஓகே, எப்போவுமே எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட காரியம் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட், யாரோட பேச்சு நான் கேட்க மாட்டேன், எனக்கு என்னை எவ்வளோ தூரம் சந்தோஷமாக வைக்கணுமோ அவ்வளோ தூரம் நான் சந்தோஷமாக வைக்கிறேன், அப்படி ஜாலியாக ஒரு சுதந்திர பறவையாக பறந்துட்டு இருந்த ஒரு பர்சனை நீங்கள் பிடிச்சி ஸ்டக் ஆக்கிட்டு உண்டு. ஓகே, இவர் கரண்ட் சுச்சுவேஷன் டோட்லி ஸ்டக் ஆக்கிட்டு உண்டு. காரணம் பண்ணால் நீங்கள் பண்ணுற செல்ஃப் ஃப்ளோ. ஓகே, மென்டலி இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, ஃபிசிக்கலி வேணும் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிருக்கலாம். உங்கள் மெமரியில் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. இவர் ஒரு அதான் சொன்னில்ல, ஒரு ஒரு வானத்தில் பறந்துட்டு இருந்த ஒரு பறவையை அப்படி பறக்க விடாமல் டோட்டில் ஸ்டக் ஆக்கி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் ஸ்டக் ஆக்கிடணும். காரணம் நீங்கள் பண்ணுற செல்ஃப் லவ். ஓகே, இவருக்கு வந்து இன்னர்சிட்டி அது எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அதில் கண்டிப்பாக செப்பரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறோம், மெசேஜ் பண்ணுறோம், அவங்க காலை பிடிச்சி என்னை ஏற்றுக்கோ நம்ம கெஞ்சுறோம். எப்போவுமே நம்ம வந்து ஒருத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ண அவங்களுக்கு நம்மளை விட்டு ஓடணும் தான் தோணுமே தவிர அவங்களுக்கு நம்மளோட வேல்யூ ஒர்த் அந்த இடத்துல மனசில் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் லவ்வை புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் தான் ஃபீல் ஆகும். உங்களை விட்டு ஓடணும் கொள்ளலான்னு தோணும். அதே நம்ம வந்து ஒரு சைலண்டாக ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்மளோட வேல்யூ ஒர்த் ஒன்று நீங்கள் பண்ணாண்டாம். நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் ஆகிட்டு நீங்கள் சைலண்டாக இருங்க. எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்களை கட்டாயப்படுத்தி நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்தீங்கன்னா எத்தனை நாள் நிலைக்கும்? கட்டாயப்படுத்தி இங்கே யாரையும் வாழ வைக்க முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் தான் அவங்கள கொண்டு வந்தீங்களா இந்த உலகத்துக்கு. ஏன் எதுக்கு இருக்கே கட்டாயப்படுத்தி வாழ வைக்க? நிறைய பேர் அப்படி தான் இது ரீடிங்காக இருக்கட்டும், ஹீலிங்காக இருக்கட்டும், கட்டாயப்படுத்தி வாழ வைக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் அம்மா வயிற்றுலேயே பிறந்தாங்க அவங்க, இங்கே கட்டாயப்படுத்தி வாழ வைக்கிறதுக்கு இங்கே யாரையுமே நம்ம கட்டாயப்படுத்தி வாழ வைக்கவே முடியாது. ஃப்ரீயாக விட்டுடுங்க. உங்களை யாரையும் கட்டாயப்படுத்த உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓடுதுன்னு நினைப்பீங்க. கட்டாயப்படுத்த அவங்க உங்களை விட்டு ஓடுவாங்க. ஸ்னேகங்கிறது அவங்களுக்காக தோணணுங்க. அவங்களுக்கு எனக்கு இந்த ஒரு பர்சன் வேணும், நான் இந்த ஒரு பர்சனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நல்லா அது அவங்களுக்கு ஃபீல் ஆகணும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம நடக்கணும். நம்ம அந்த அளவுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம அட்ராக்ஷன் இருக்கும். நீங்கள் சும்மா கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நீ ஏற்றுக்கோன்னு சொல்லும்போது அவங்களுக்கு உங்களை விட்டு ஓடணும் தான் தோணும். ஓகே, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்கன்னா சூப்பர். நீங்கள் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறீங்க. இந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் சேசிங் பண்ணல, கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா அடி போலி அவங்களுக்கு கால் வேணடிச்சு. ஓகே, இவருக்கு இன்டென்சிட்டி இவர் சொன்னல ஒரு சுதந்திர பறவையாக பறந்துட்டு இருந்த ஒரு மனுஷன் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு காரணம் நீங்கள் பண்ணுற செல்ஃப் லவ். ஏன்னா இவருக்கு வந்து இவரை சந்தோஷமாக வைக்கிறதுக்கு என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறாரு, கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அதனால் முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகுது உங்களுக்கும். அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இன்டென்சிட்டி ஃபீல் ஆகுது. ஒரு பர்சனல் ட்ரீமில் அடிக்கடி நீங்கள் வந்துட்டுருக்கலாம், நீங்கள் அடிக்கடி ஒரு பர்சனல் ட்ரீமில் போயிட்டுருக்கலாம், அதில் வந்து 24/7 உங்களோட தாட் இந்த பர்சனுக்கு வந்துட்டுருக்கலாம். இவருக்கு ஸ்ட்ராங்காக இன்டென்சிட்டி ஃபீல் ஆகுது. இவர் என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் தானே இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணான்னு மூவ் ஆன் பண்ணேன், நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணி இந்த ஒரு பர்சனோட திங்கிங் எனக்கு வரக்கூடாதுன்னு. பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு ஏன் இவங்களோட தாட் வந்துகிட்டே இருக்குது, ஏன் எனக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது, அது சோல் லெவல் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் அதை வந்து இவர் மறைக்க ட்ரை பண்ணுறாரு. உங்களோட திங்கிங்க, உங்களோட ஞாபகங்களை இவர் மறைக்க ட்ரை ஏன்னா கரியரில் ஃபோக்கஸ். ஓகே, மைண்டை டைவெர்ட் பண்ண இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னா இவரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு
இவர் ஃபுல் ஃபோக்கஸ் கெரியரில். பட் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் இவருக்கு ஸ்ட்ராங்காக இன்டென்சிட்டி ஃபீல் ஆகுது. ஓகே, இதில் ஒரு சிலவங்களுக்கு டவுட் இருக்கலாம், ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ உண்டு. நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி. காரணம் என்னென்னா, மேபி இன்னொரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு அது ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு அதனால ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். உங்களுக்கு பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு ஃபியர் இருக்கலாம். ஓகே, யாராவது செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, செல்ஃப் லவ் பண்ண பிறகு எனக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆகுது மேம், எனக்கு சம்டைம் டவுட்டாக இருக்குது, இந்த ஒரு பர்சன் எப்படி மேம் திரும்பி வருவாங்க, வாய்ப்பே இல்லை, இந்த மாதிரி யாருக்காவது ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா அப்கோர்ஸ் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். நீங்கள் நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு கொடுக்காதுங்க, நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகும். நீங்கள் எனி டைம் நீங்கள் ஒரு டவுட்டான ஒரு வைப்ரேஷனை உங்கள் மைண்டு கொடுக்கும்போது நெகட்டிவாக அட்ராக்ட் ஆகும். ஸோ அப்படி செல்ஃப் லவ் பண்ண போகிற எனக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆகுதுமா, இந்த ஒரு பர்சன் மேலே எனக்கு ட்ரஸ்ட் இல்லை, எனக்கு ஒரு பாசிட்டிவாக இல்லை, எனக்கு ஃபுல் நெகட்டிவாக இருக்குன்னா கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகாது. செல்ஃப் லவ் பண்ணப்போ உங்களுக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆகுதுன்னா மெடிடேஷனில் உட்காந்து உங்களை நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணிக்கோங்க. எஸ், இந்த ஒரு பர்சன் கண்டிப்பாக வருவாங்க, எஸ் இந்த ஒரு பர்சன் எனக்கு யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க, இவர் கண்டிப்பாக வந்தே தீர்வார், இவர் சேஞ்ச் ஆவார். ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் இஷ்யூ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. ஓகே, இவர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற ஸ்நேகம் அன்கண்டிஷனலாக, இவருக்கு சோல் டு சோல் லெவல் இவருக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தோஷமாக இல்லை, பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன். ஏன்னா நீங்கள் இவரை சேஸ் பண்ணலாம், நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜினால இவருக்கு பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன், நிம்மதியாக தூக்கம் இல்லை, தூங்கலான்னு போயாச்சுன்னா தூக்கம் இல்லை, நைட்டு உட்காந்து எளிமை நடக்கிறது, அங்கூட்டு போகிறது, ஃபுல்லாக மொபைலே பார்த்துட்டு இருக்குது, ஓவர் திங்கிங் பண்ணிக்கிறது, பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன். ஸோ எப்போவுமே இவருக்கு எது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் பண்ணாட்டாலும் இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற லவ் அன்கண்டிஷனல் ஒரு சோல் டு சோல் லெவலில் ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு தான் ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நமக்கு அவங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ஓகே, கரெக்ட் சுச்சுவேஷன் இவர் தான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் என்னம்மா இவர் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு உங்கள் மெமரியில் ஸ்டக் ஆகிட்டு மூவ் ஆன் ஆகிட்டுல மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். என்னென்னமோ இவங்களை மறக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு, ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, பட் முடியாத ஒரு சுச்சுவேஷன். மேபி கரண்ட் சுச்சுவேஷன் இவர் காலையில் போயிட்டு நைட்டு வரக்கூடிய சுச்சுவேஷன் இருந்தால் கூட காலையில் முடிஞ்ச அளவுக்கு இவர் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, பட் நைட்டு பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன், தூக்கம் இல்லை, ஓவர் திங்கிங் பண்ணுற சுச்சுவேஷன். இதை அவர் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நான் ஷேர் பண்ணணும், எத்தனை நாள் நான் எனக்குள்ளேயே கடந்த இந்த ஒரு வழியை நான் ஃபேஸ் பண்ணுறது, இந்த வேதனை ஃபேஸ் பண்ணுறது, என்ன டோட்லி நான் ஒரு பறவையாக பறந்துட்டு இருந்தேன், என்ன டோட்லி ஸ்டக் ஆக்கிட்டு நான் எனக்கு என்ன சேஞ்ச் ஆக்குனது இவங்க தான். ஓகே, மேபி இந்த ஒரு பர்சனல்லாம் சேஞ்ச் ஆகணும் யூனிவர்ஸ் நினச்சிருக்கலாம். என்னோட ஃபஸ்ட்டு என்னை திரும்பி பார்க்க வச்ச ஒரு கேரக்டர், எனக்கும் ஸ்நேகம் இருக்குது, எனக்கும் லவ் இருக்குது, புரிய வச்ச ஒரு பர்சன் நீங்கள், இவருக்கு அது ஃபீல் ஆகுது. ஸோ அதெல்லாம் இவர் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓகே, அது மட்டும் இவர் நினைக்கிறாரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்றைக்கோ இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு ஒரு ஃப்ளவரிங் மாதிரி அழகாக அந்த ரிலேஷன்ஷிப் குரூவ் ஆகிருக்கும். பட் எல்லாம் என்னால் ஸ்பாயில் ஆகிட்டு உண்டு, ஃபுல்லி நான் நெகட்டிவாக நின்றுட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, இந்த பர்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன். இவர் யூனிவர்ஸ் கிட்டே ப்ரேயர் பண்ணுறாரு. நான் சொன்னேன்ல, ரொம்ப ஒரு பறவையாக நான் தான் எல்லாமே, நான் நினைக்கிற மாதிரி தான் என் லைஃப் நடக்கணும், நான் யாரோட பேச்சை கேட்க மாட்டேன், யாருக்கும் நான் அடிப்படையாக மாட்டேன். கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் யூனிவர்ஸ் கூட க்ளோஸ் ஆகிட்டு உண்டு. யூனிவர்ஸ் கிட்டே ஏதாவது ஒரு எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தாங்க. ஓகே, மேபி கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு போஸ்டருக்கு நீங்கள் அவைலபிளாக இல்லையா இருக்கும். இவர் ஏதாவது எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும், எனக்கு ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கணும், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கணும் லைஃப்பில். மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து யாருக்கிட்டே சொல்லி மனசிலாக்க முடியாத ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இவருக்கு இன்டென்சிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுதா இருக்கும், சோல் டு சோல் லெவலில். யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ஒரு போது எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும். மேபி நீங்களும் எதிர்பார்க்கலாம் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக. இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஒரு சோல் அவேர்னஸ் வந்துட்டு. நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் மெடிடேஷன் பண்ணுறீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்கன்னா இவரோட சோல் அவேக்கன் ஆகிட்டு இவருக்கு ஒரு அவேர்னஸ் ஃபீல் ஆகிட்டு. எஸ் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ் என்னை திருத்த ஒரு பர்சன், எஸ் என்னை சேஞ்ச் ஆகிற ஒரு பர்சன், எனக்கு ஸ்நேகமாக என்னென்னு காட்டி கொடுத்த ஒரு பர்சன். எஸ் அதை இவர் அக்செப்ட் பண்ணுறாரு. இவர சோல் அவேர்னஸ் வந்தனால இவர் சாரி ஃபீல் பண்ணுறாங்க.
பட் சாரி, இவர் ஈகோனால சொல்லாமல் இருக்கலாம். பட் இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு. இவருக்கு ஓடி வந்து இவருக்கு லைஃப்பில் வந்து இவருக்கு உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் வந்து இவருக்கு லைஃப்பை வந்து இவர் நினச்ச மாதிரி இவர் லீட் பண்ணி கொண்டு போயிருக்கலாம், அடித்து பொடிச்சு என்ஜாய் பண்ணியிருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பில் ஒரு ஸ்மூத் கோயிங் கிடையாது. இவர் நினச்ச மாதிரி இவருக்கு லைஃப் அமைய மாட்டேங்குது. ஒரு பீஸ் இல்லை இவருக்கு, உறக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இவர் என் லைஃப் பழையபடி என் லைஃப்பை நான் எப்படி திருப்பி கொண்டு வருவேன்? எனக்கு லைஃப் பழையபடி முன்னாடி நான் என் லைஃப்பை எவ்வளோ என்ஜாய் பண்ணேன், அதேமாதிரி என் லைஃப் மாறணும். ஓகே, ஸோ அப்போ இவர் என்ன நினைக்கிறா, இவருக்கு மைண்டில் ஓடி போய் ஒரு மெசேஜோ ஒரு காலோ பண்ணி எல்லாத்தையும் உலகி கொட்டினா எப்படி இவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு சிலவங்களுக்கு இந்த போஸ்ட்டு கம்யூனிகேஷன் வரும். ஏன்னா இவர் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன அவஸ்தைப்படுறாரு, இவர் ஃபீல் பண்ணுறாரு, இது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு சிலவங்களுக்கு இந்த போஸ்ட் கிட்ட கம்யூனிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கம்யூனிகேஷன் இது எப்போ வரும் பார்த்தீங்கன்னா 8 daysல வரலாம், இல்லைங்க 8 weeksல வரலாம், இல்லைங்க 8 hoursல வரலாம். ஓகே ஓகே, பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர் ஹீல் ஆகிட்டு இல்லை, இவர் செல்ஃப் ஃப்ளோ நீங்கள் தான் பண்ணுறீங்க, இவர் செல்ஃப் ஃப்ளோ பண்ணலை. ஓகே, இதோ இவர் வந்தாலும் மறுபடியும் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்தாலும் பேசுங்க, என்னென்னு கேளுங்க, ரொம்ப அவைலபிள் மாதிரி காட்டிக்காதுங்க. மறுபடியும் முன்னாடி இருந்தது மாதிரி நீ எப்போ வருவேன் நான் காத்துட்டு இருந்தேன் சேசிங் பண்ணிகிட்ருக்காதுங்க. உங்கள் செல்ஃப் பவரில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இவங்க வந்ததும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுங்க, மறுபடியும் விட்டுட்டு ஓடிடுவாங்க. உங்கள் செல்ஃப் பவரும் இல்லைங்க, என்னன்னு கேளுங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதா எடுத்துக்கோங்க. ஓகே, எனக்கு கரண்ட் சுச்சுவேஷன் மைண்டு ஓகே இல்லை, இவருக்கு மைண்ட் இவரோட கண்ட்ரோலில் கிடையாது, பயங்கரமாக ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க. இந்த சுச்சுவேஷன் இவரால் முன்னோட்டு கொண்டு போக முடியலை. ஓகே, இவர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இவருக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் இவருக்கு உங்கள் மேலே ஃபீல் ஆகுது. இந்த பர்சனை சேஞ்ச் ஆக்குறது நீங்கள் நினைக்கிறாங்க. ஓகே, இதான் இந்த இந்த பர்சனோட ட்ரூ ஃபீலிங்ஸ். ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 888 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 888 நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். நான் அதை தவிர்த்து நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 999. ஓகே, தென் இங்கே இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்துடலாம். மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 7 important, 8 important, 9 important, 12 important, December important. Okay, 12 important. Then 16 important. 16 important. Okay. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சிடும் லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் கூட எந்த அளவுக்கு நீங்கள் லிங்காக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட எனர்ஜி இங்கே நமக்கு அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.